திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்கறா. ஏமா அழுகுற? விஷயத்தை சொல்லிட்டாளுங்க. புள்ள காணா போச்சா, பொருள் காணா போச்சா, தங்க காணா போச்சா, தாலி காணா போச்சா? அதெல்லாம் இல்லைங்க, என் புருஷனை காணுங்க. சரி, கவலைப்படாத, நாங்க 3 பேர் இருக்கிறோம். ஏடி கண்டுபிடிச்சு கொடுக்கும்டா. ஆமா, உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரு சொல்லக்கூடாதுங்க. பாத்தியாடா பண்பாட்ட, ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்கமாத்தடி, வேப்படி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடான்னா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா. இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. துரத்தி முரத்தால புளி அடிச்ச பொம்பளை தாண்டா. அம்மா, உன் புருஷன் பேரை எழுதியாவது காமிமா. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. எழுதி காட்டலன்னா எப்படிமா? இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்வாங்களேங்க. இது அன்மாரு. அது இல்லைங்க. மங்கி. அதுவும் இல்ல. மாருதி. அது இல்லைங்க. இந்த நொய்யன்னு எனக்கு எரிச்சு வர பாத்துக்க. பேர் சொல்லுமா? குரங்கு குச்சியை தாண்டறப்ப சொல்வாங்களேங்க. அடடே, மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. அதாங்க, அதான். உன் புருஷன் பேர் ராமையாவா? ஆள எப்படி இருப்பான்? ஐயா ராமையா. குடிச்சிட்டு வந்து கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? இது புடியா வர வேலை பார்க்கிற இடத்துல 3D சீட்டு விளையாடியாம்டா, அத கூட மன்னிச்சிட்டாங்களாம்டா ராமையா. நிறுத்துடா டேய். தூங்கும் போது உன் காட்டெருமை கால தூக்கி அவங்க மேல போடுவீங்க. மூச்சு திணறனால அத கூட மன்னிச்சிட்டாங்கடா ராமையா. வந்துடா, ஏடா அப்படி கத்துறீங்க? ராமையா ஒசாவையா, ராமையா ஒசாவையா, பொண்டாட்டி தேடுதையா, பொண்டாட்டி தேடுதையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா. இந்திடா இப்படி எல்லாம் பண்ண வர மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய முடியா சொல்லுங்க. டேய், கொஞ்சம் முடி முளைச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையா, வர சீக்கிரமா. யோ, நிறுத்தியா. நான் தான் வந்துட்டேன்ல. ஏன் கண்ணாபண்ணா பேசி வானத்தை வாங்குற? ஏண்டி எங்கடி போன? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஐயா, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா, ஏன் போதும் எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. வாங்க. ஐயா, ஒரு விஷயம். இங்க நான் தான் நிறைய வேலை செய்யறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். டேய், நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா, நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்லை பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து திருவிழால கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. அப்படியா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேட்க? டேய், எப்படி அண்ணே? டேய், நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய், என்னடா தாண்டா சின்ன பசங்க தெரியா இருக்கடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையில வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா. சார், அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். வா. அப்ப போயிட்டு வாங்க. வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? அண்ணே, அப்ப இருந்து நொன்னேங்கிறியே, அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே. நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு. அவன் மனுஷனாடா, உள்டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. என்னண்ணே வாங்கியாச்சா? 2 பேரும் தனித்தனியா வாங்கிருப்பீங்களா? டேய், வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. டேய், அது என்ன, நான் ஒரு மனுஷன் இருக்கல, என்ன மறந்துடுறதா? உட்கார்றா. வாங்கினால ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க, இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆபம். டேய், ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்புறம் எனக்கு பிசினஸ் சாக்குறீங்க. அதானே பிரிச்சு தான் கொடுக்க போறேன். அண்ணே, டேய், குடுறா உன் பங்க. இப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும். பிரிச்சா கேக்குற பதிலா உரிச்ச வாங்கி பாடுவார் ராஸ்கோல். இனிமே இந்த பக்கம் வந்த முதலாளி வேலை கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
வேலைய பாரு. என்ன ஊசி கையில ஏறிச்சு. ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி கடைனா இப்படி இருக்க கூடாது முதலாளி. நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க வேலையாளுக்க உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி நீங்க அளவெடுக்க வேண்டிய ஐட்டங்களை இடம் தள்ளாதீங்க. பாட்டியம்மா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படித்தான். இவன் இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போ. ஏய், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ எங்கேயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க. ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேளைக்கு தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கரையில் இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி ஆரம்பிச்சு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பட்ட போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன். சரிதான். உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்பி போச்சு. நான் போய் லேசா பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து 3வது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே? அப்பா பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு. அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காளமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு. நீ வந்து உஸ்புடுன்னு சொன்னாரு, அதான் உஸ்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வைக்கிறீங்க. நான் ஜிப்பே வச்சு தப்பேன். கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும். இப்படி உட்காருமா. நீங்க நெளிச்சா எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும். ரெடியா இருங்க. அங்க பாருங்க, ஒருத்தன் நம்மளையே முறைச்சு முறைச்சு பாக்குறான். கொஞ்சம் இரு, என் முதுகு மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் சொல்லு, அவன் கைய கால உடைக்கட்டுமா? வேணாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகன். பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. வட்டி கடை சேட்டு மக சக்கு. அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிடுச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்போ வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பாவாடை துணி கொண்டு வரியா? போங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. இவளை ஒன்னொன்னா என்னணும். நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். தம்பியோ. என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்டா? தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படின்னு கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு எத? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம் பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை, நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன். ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே. ஆமா, இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. ஓ முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி சுத்திச்சால் தரமா பொழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. இங்க வாங்க.
இதுதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி. ஓ, காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியத்தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாஸ்தி ஆகி போச்சு. இப்படித்தான் பாருங்க, பக்கத்து தெருவுல பூட்டை உடைச்சு எல்லா ஜாமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புல்ல இருக்குதுப்பா உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்ப நான் வரட்டுமா? கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சை பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன். கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்னுச்சு, அது யாருது? போய் பாக்குறேன். அண்ணே சொல்லிட்டான், எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம. எந்த சாய் பார்த்தாலும் திறக்க மாட்டேங்குது. மெதுவா பேசுங்க, எந்திரிச்சா போறான். சிவனா, இவனை பத்தி தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பியை போடு வந்துடும். ரொம்ப நாளா தோல் செருப்பு போடணும்னு ஆசை. விநாயகா, விநாயகா, கட்டையை கழட்டி கொடுப்பா. நீயே கழட்டிக்க. நமக்கே தச்ச மாதிரி இருக்கு. விநாயகா, வரட்டு வாப்பா, உடம்ப பாத்துக்க. டேய் டேய், வடக்கு எங்க இருக்கு? இதுதான் வடக்கு. இதையும் விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற? எங்க போறீங்க? கடைக்குத்தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன். அப்படியா? அவன மாதிரி கிடைக்காது ஐயா. அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா போச்சா? எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தா ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டான். மூஞ்சி உன் கடை தாயா? அட பாவி, தள்ளியா தள்ளியா? ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரா. தூக்கம் வருதுமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். வடக்கு கடை திறந்து கிடக்குது. கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். எல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும்னு இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். எல எந்திரா எந்திரி. எல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டமா வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறா. ஐயோ முதலாளி, கடைய காணா, வித்து பிடிக்கல. கடைய காணும்னு என்னையே கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ண? ஐயோ, என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. அட பாவி, கடையை நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட்லாம் தைச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல. போடா. 3வது வேலை போச்சு முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க. உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு.
இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலையுங்க. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடைதான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்கா பொட்டலம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன். அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? வரலடா. என்னடா வேலை வெட்டிக்கு போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க? என்னென்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கேட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கிடந்து கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு நாளை என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்றா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. வரலாவது ஆளுக்கு பாதி. அண்ணே, எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட அந்த ஆள் கணக்கு தெரியாதா, பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அலசிட்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பதுக்குறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு. அண்ணே வராரு. அப்புறப்பா உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே சந்தோஷம். ஏய், என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய், அண்ணன் சிகப்புடா, சட்டைய பத்தியா? ஆமா ஆமா, சரி. ஏய், நக்கல் வேண்டாம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காராம், பணம் அனுப்புற தொழில் செய்யணும்னு சொன்னாராம். அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? அண்ணே, சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்கண்ணே. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னன்னு இங்க என்னடா நெண்ணு முண்டா பலி சோப்பா காசு இல்லாம இது நாய், இதுக்கு என்ன தொழில் தெரியும்? டேய், எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? டேய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாரு. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு. அப்பாடா. ஏப்பா, இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாசக்கயிறோ மோசக்கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளநியை கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய், சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னால இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆகிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? நிறைய பேர் எல்லாம் சரியாயிடுமில்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா, கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம். கடைக்காரர் நல்லா இருக்கணுமேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா பிடிக்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்ட சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி எரிஞ்சா இளநீ சர்வீஸ். வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதான். பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே. அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏன் இல்ல? உன் மூளை தர வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அதான் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்தை கவனி. அங்க 5 ரூபா அங்க பூட்டுவா, அங்க பூட்டுவா. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. டேய், இருடா, அவசரப்படாத. சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? நீங்களா? நாங்க தான். என்னது? டயர் போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா, குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநீ 3 ரூபா, 3 ரூபாய் இளநீ 2 ரூபா, போசியில் இளநீ கிடைச்சா 8 ரூபா கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேனே, இவர்தான் கடையை போற பாய் கொடுத்தா போகணும் சொன்னாரு. எது? யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ, இனிமே என் முகத்துல முடிக்காத ஓடி போயிரு. அண்ணே,
எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருக்கேன், ஒரே ஒரு தடவை. நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? 2 பேரும் கூட்டுக்காக மன்னிதானே. இருங்கண்ணே, என் கையில தெம்பு இருக்கு, சொந்த கால்ல நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க. பாரு பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநிய எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா போடுறா. தண்ணி வரலன்னதுக்கு எப்படி பேசுறானே கடவுளே. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான், இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? ஏய், நான் 2 பேரும் பொசு கொடுத்து நிக்குது. அரே கையே மேலே இருந்து எடு. ஏய், துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு, மேலே கை வை. 1000 இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாங்க. என்னதே இருந்தாலும் அவங்க தானே நமக்கு மாப்பிள. என்னடி மாப்பிள்ளை, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல்லே, மாப்பிள்ளே வேண்டி கிடக்கு மாப்பிள்ளே. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். பிதாஜி, இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்ல சொல்றாங்க. ஏய், தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டுறே. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும். இதுகிட்டே 3ம் இல்ல. மாமா, ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க. அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க, மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு பிடிக்கல? தக்கு, உங்க அப்பா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாத்தியா? நீங்க சும்மா இருங்க. பிதாஜி, என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுகிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன். அத வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? ஏய், அதுவும் இல்ல, 10,000 10 நாள்ல செலவு பண்ணி காட்டணும். 10,000 10 நாள்ல செலவு பண்றது அம்புட்டு கஷ்டமாக்கும். என் கையில கொடுத்து பாருங்க, தூள் தூள் கிளப்பிடுறேன். ஏய், பொம்பளைங்கிட்டே 1 லட்சம் கொடுத்தாலும் 1 நிமிஷம் செலவு பண்ணும், அதுவும் வேற விஷயம். இதுகிட்டே அந்த திறமை கிடையாது. வடக்கே விநாயகம், இப்படி கிடைக்கே வா. இந்தா 10,000. இதிலே 1 பைசா தர்மம் செய்ய கூடாது. நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கினா? ஏய், எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கும் ரசீது வாங்கணும். அந்த பொருளே 10 நாள்ல அழிச்சிடணும். அடப்பு, இவ்வளவுதானா? 10 நாள்ல 1 பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன். இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்தா ரசீது. என்ன பாக்குறீங்க? சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாடா வேணுமா? கொளுத்த மாடா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதியா? ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகராப்புல ஒரு நோஞ்சா மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கு. பச்சை புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்க ஒரு மாடு இருக்கு. அதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கய்யா. சொத்த மாடா? கிளம்பி துண்ட போடு. ஏய், மோதிரம்டா, பாத்து. என்னையா 3 பிடிச்சிட்டான்? வரல. அப்ப 3000 தான். அப்ப 3000 தான். அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படியா? என் விரல் அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏனாங்க 300 ரூபாய் போதுங்க. 3000 தான் கொடுப்பேன். அவர்தான் குடுக்கறேங்கிறார, வாய்க்குவியா? வர லட்சுமி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி ரூபாயை கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. இன்பமே வாசக்கு. என்னங்க, வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. வேலைக்காரன் அந்த தவிடு பையன் இருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த 10 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்கினேன். அது இப்போ வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டைய படுத்தும். இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் கட்டி போடுறேன். அந்த மாடு எப்பங்க சாகும்? கவலைப்படாத. அடிச்சுட்டாங்க. நம்மளுக்கு கல்யாணம். மாட்டு மேல விழுந்து மாட்டை அமைக்காதீங்க, செத்து போகுது. போங்க வேலைக்கு போங்க. நீங்க தான் என் தெய்வம் தலைவரே. என் தெய்வம் நீங்க தான் தலைவரே. தெய்வமா? என்னடா சொல்ற? தலைவரே, இந்த மாட்டை இத்தனை வருஷமா நான் வளர்க்கிறேன். இது கண்ணுல மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது. இதை கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்க தான் என் தெய்வம் தலைவரே. நீங்க தான் தெய்வம். வாங்கிட்டு இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியாரா?
இங்க வாயா. என்னையா இது? ஐயா என் நிலத்தை வித்து 15,000 ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மாட்டை அவுத்து விடுங்க ஐயா. எனக்கு கிட்ட வேடிக்கை காட்டினாலும் நான் பொழைச்சுக்கிறேன். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஐயோ நீயே சொல்ல. அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்குங்க. ஆமா ஐயா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாட்டை அவுத்து விட சொல்லுங்க. என்னங்க, அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்கிட்டு மாட்டை கொடுங்களேன். ஐயோ சக்கு, அவன் 15,000 ரூபாய் தாமுக்குறான். மூடிட்டு வாங்குங்க. தலைவரே என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு, வாங்கிங்க. வேண்டாங்க இப்படி. மரியா திரும்பி கொடுக்குறே இல்லையா? வாயை திறந்து தொலைச்சிருவேன். அம்மா மகராஜி நீங்க நல்லா இருக்கணும்மா. சக்கு சக்கு சக்கு, ஏன் பணத்தை வாங்கினேன்? சும்மா இருங்க. 15,000 ரூபாய் வருது, வேணாம் சொல்றீங்களா? ஐயோ இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல, இந்த பணமும் சேர்ந்து சரி பண்ணுதே. இந்த 4 நாள்ல எப்படி நான் பணத்தை செலவழிப்பேன்? மூளையை செலவழிச்சா பணம் தானா செலவாகும். ஐயா பழனி, எல்லாமே ஐயாவோட யோசனை தான். இந்த மழையவே வாங்க சொன்னேன், ஏற முடியாதுன்றார். அதனாலதான் இதை வாங்கி இருக்கிறார். சில்லற வாங்கிட்டு இல்ல, நல்ல தோண்டிங்க. மனத்தலையா என்னப்பா பழனி ஆண்டி மகனா? கட்டாந்திரம் எதுக்குப்பா கடப்பாரில தோண்டிட்டு இருக்க? இது ஏன்னா 20,000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். மேற்கொண்டு 1000 ரூபாய்க்கு தென்னை கண்டு வாங்கி நடுறேன். ஏட்டா டேய், உனக்கு அறிவு கேட்டு போச்சா? கட்டாந்திர தென்னங்கன்னு வச்சா பட்டுல போகும். பட்டு போயிரும்ல? ஆமா. அதுக்கு தான் போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா? வட்ட போட்டு நீ தோண்டது போதும், மேல ஏறி போ. ஐயா என்ன? உங்க கை ராசியான கை, நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். கீழே இறங்கி வைங்க. அப்படிதான். இந்தாங்க. இது கொண்டா எப்படி? ஏண்டா அறிவுமணி, என்னடா இது சத்தம் கேக்கு? பாறையில அப்படித்தான் கேட்போம். இது வேற சத்தமா இருக்கு. மம்பட்டி எப்படி? அறிவுமணி என்னடா பானை? ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அட முட்டா போயலே, அது புதையல்ரா. புதையலா? 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 ஐயோ எல்லாம் தங்க காசா இருக்கே. பாண்டியன் காலத்து பொற்காட்சிகள் ராணி மங்கம்மா அணிஞ்சதோ. தம்பி காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கி இருக்குப்பா. இந்த இடத்துல புதையல் இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலும் வாங்கி இருக்க. விநாயகா அதிர்ஷ்டக்காரன்பா. கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க. கோடி சொல்றா? அப்ப எனக்கு சக்குக்கு கல்யாணம் நடக்காதா? தண்ணி தண்ணி பண்ணி பண்ணி தண்ணி இருந்தா இங்க வந்துருக்க மாடா. புதையில ஒழிக்க வழி சொல்றா. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? பூமிக்கரையில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கும் சக்குக்கும் கல்யாணம். ஆமா. தூக்கு. அவன் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறா. நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடு. என் சொந்த கதை, என் சோக கதை. உன் கதை எப்படி? வீட்டுக்கு வீடு மாட்டு கொட்டா. வாங்கண்ணே. ஆமா. எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். இந்தாங்க. கொட்டாமா? உங்களுக்கு இல்ல, அவருக்கு. என்னது? மோர். விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்ற? அவருக்கு வேற மோர் கொண்டுறனே. எது உரமாரா? இப்படித்தாப்பா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. கோச்சுக்காதண்ணே. அவருக்கு வயித்து கடுப்பா இருக்கு, வயித்து உளைச்சலா இருக்கு, வயித்து பொறுமலா இருக்குன்னு சொன்னார்ல, அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தங்கச்சி, நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு. கொண்டா கொண்டா. என்னது? மெதுவா குடிப்பா. எங்க இருக்க? ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தர்ற கணக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ மோர் சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணுது. என்ன மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும். தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டியே. திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே, யாருக்கு வேணும்? காரியத்தை கெடுத்துட்டீங்களே, 10 நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா? அரே மருந்துன்னா மருந்து கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க? பேபி நம்ம மாப்பிள்ளே இல்லே மாப்பிள்ளே பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார். எனக்கு பாராட்டு வேணாம், பட்டமும் வேணாம், எனக்கு உங்க பொண்ணுதான் வேணும். நம்ம பேபி தெரியல. முதல்ல பாராட்டு அப்புறம் புண்ணு. அடுத்தவன் காசுல சாப்பிடுறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம்
தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான செக்க ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணா ஆகுது. என் பொண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கு என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாப்பிளை தானே சீதனம் கொடுப்பாங்க. அதை மாத்துவோம். செக்கு எனக்கு, சக்கு உனக்கு. இங்க இருக்கு. விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? மாலை மாத்தணும். அரே வாய், மாலே குடு. மாலே போடுங்க மாப்பிள்ள. நாங்க 2 பேரும் புடிச்ச மாட்டாட்டி தானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்களா? செக் எனக்கு தானே. அரே மாப்பிள்ளை, ஓயா நானே அந்த நொந்து அடுத்த திருப்பலான் இருக்கேன். நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய் தலையா வடிவேலு இங்க பாரு. என்னன்னு பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்திருந்தேன். சரி, குளிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பார்ட்டியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன். குஷ்டம் வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். உனக்கு போறியா? சொல்லி தோணுடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல உடனே போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா, வா. என்ன 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 திருட்டு போய் என்னன்னு இளநீ வியாபாரத்தை விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உங்களுக்கு பணம் தானே வேணும். 100க்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்கு நமக்கு. யாரு அது? என்ன எவ்வளவு பெரிய ஆள்? நம்ம ஆள்ல. எப்பா, எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல. என்ன விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா? ஏன்னா நான் என்ன பாருங்கல்ல உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்கு இல்ல, ஐயாரு சொல்லி வாங்கிட்டு வாங்கின. நீங்க ரொம்ப சோகப்படுறீங்க. வாங்கின அண்ணா செருப்பு கழட்டி போங்கண்ணே. ஓ, செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா? என்ன அப்பா, வாங்கி வச்சா போயா. இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படின்னு சொல்ல முடியாது. அவர் லெவலே வேற. ஓ, பாத்தி பெரிய பாத்தியா இருக்கும் போல இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார். பெரிய தொல்லையா போச்சு. டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில இட்ட வச்சிட்டியாடா? போடா. ஐயன் நாளா எடுத்து போடுறா. போடா. இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா நீயா நீங்களா நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. 2ம் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேச? ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்தோம்னு கோச்சுக்கிறாதீங்கண்ணே. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடன் வாங்குவனாடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா. முன்னேறி காட்டுறேன். அண்ணே, ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரவ? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பார்ட்டியா குட்டி வர சொன்னா லொல்லு பார்ட்டியா குட்டி வர.